நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். வேற லெவல் எப்படி சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட வேற லெவல்ல இருந்துச்சு. இளைய தளபதி தான் பயங்கரமா நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட், நிறைய டர்ன், நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் நிறைய இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நெகட்டிவ்லாம் இல்ல. தளபதியோட ஃபேனுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். நெகட்டிவ்லாம் சொல்றவங்க சொல்லுவாங்க, சில பேர் பிடிக்காதவங்க சும்மா வந்து பாக்குறவங்க எல்லாம் பாப்பாங்க. ஆனா தளபதியோட இதுக்கெல்லாம் சூப்பர் தான். இது கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கணும். எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. இது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் காமெடி நிறைய அதிகமா இருந்திருக்கலாம். அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருந்துச்சு. லைக் எக்ஸ்பெக்டேஷனை விட சூப்பரா இருந்தது. அண்ட் தளபதிக்காக போய் பார்க்கலாம். ரொம்ப அவர் அழகா சாமிங்கா ஹேண்ட்ஸமா காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அண்ட் ஃபேமிலியோடயும் பார்க்கலாம். ஆமா சூப்பரா இருந்தது. நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவரோட மூவிஸோட ப்ரீவியஸ் விஜய் சாரோட மூவிஸோட ரெஃபரன்ஸ். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கறதுனால என்ன சொல்றது, அது இன்னும் நல்லா பீப்புள்லாம் அப்படியே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சீன்ஸ் தான் வரும்போது. அப்புறம் இந்த சிஎஸ்கே தோனி இதெல்லாம் காமிக்கும் போது அப்படியே பயங்கரமா. தோனி வந்து அவங்க நம்மளோட மேட்சோட அந்த கிளிப்பிங் தான் போட்டிருக்காங்களே தவிர புதுசா அவர் எதுவும் நடிச்செல்லாம் இல்லை. ஆனாலும் அது பார்க்க நம்மளுக்கு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு செம்ம ஹாப்பி மூமெண்டா இருந்தது. சூப்பரா இருந்தது. அதுவும் தியேட்டரே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா எப்படி சொல்றது, தலையை வந்து ஐ மீன் எல்லாருக்குமே நம்ம விஜய் ஃபேனா இருந்தாலுமே நம்மளுக்கு அவரை பிடிக்காதுன்னு கிடையாது இல்லையா. ஸோ அந்த பிஜிஎம் போட்ட உடனே தியேட்டரே கொண்டாடிட்டு இருந்தது. ஸோ சூப்பரா இருந்துச்சு பார்க்க. ஆமா அது வந்து இவருக்கு தோனிக்காக வந்தது. ஆனா சூப்பரா இருந்துச்சு. லைக் அந்த மொமெண்ட்ல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் மூவி வந்து கண்டிப்பா வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும். ஹாப்பியா தளபதிக்காக நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஆமா நெகட்டிவா இருந்தது. இந்த சென்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது, பட் தியேட்டர்ல பார்க்க சூப்பரா இருந்தது. எந்த ஒரு லேகுமே இல்லை. அண்ட் பிளஸ் இது கொஞ்சம் மாத்தியும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம். ஸோ அதனால அங்க பார்க்கவும் உங்களுக்கு அந்த வைபோட கரெக்டா இருந்தது. சீக்வென்ஸோட வில்லன் விஜய் வந்து ரொம்ப ரசிக்க முடியுது ப்ரோ. வில்லன் விஜய் ரொம்பவே நல்லாவே பண்றாரு. அவரு ரொம்ப சாமிங்கா காமிச்சிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து வில்லன் வந்து லவ் பண்ணுவீங்க. ஐயோ அவர் வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் கொலை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஏன்னா அவரும் வந்து நம்ம தளபதி தானே. ஸோ அதனால சூப்பரா இருந்தது. ஏன்னா அவர் நெகட்டிவ் ஷேட்ல நம்ம பார்த்தே ஐ திங்க் ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்டா அழகிய தமிழ் மகன்ல தான் அவர் நெகட்டிவா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல காமிச்சிருக்காங்கன்னா அது நல்ல ஒர்க் ஆயிருக்கு. அவருக்குமே அது நல்லா செட் ஆயிருக்கு. கியூட்டாவும் இருக்கு. இல்ல அது நான் ரீப்ளேஸ்மென்ட் இல்ல. அது இல்ல. தளபதி இஸ் a brand. சோ தளபதி தான். யாராலையும் மாத்த முடியாது. தளபதி ரீப்ளேஸ்மென்ட் இல்ல. மேபி என்டர்டெயின் பண்ற விதத்துல சொல்லி இருக்கலாம், நான் வந்து பாத்துக்கிறேன்னு. சோ அதனால ரீப்ளேஸ்மென்ட்லாம் கிடையாது. யாருக்கும் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணவும் முடியாது. நாங்க பண்ணவும் விட மாட்டோம். நீங்க கேட்டா அவர் இன்னும் கொஞ்சம் சினிமால நடிச்சாதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. சோ குவிட் பண்ணாம நடிச்சாருன்னா எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி தான். என்ன எதிர்பார்த்து போறீங்க எக்ஸாக்ட்டா? நார்மலா சூப்பரா இருக்குன்னு எதிர்பார்த்து போனா அதுல பிளாஸ்ட் வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கு. கேமியோஸ் வந்து அவ்வளவு இருக்கு. நீங்க யார் எதிர்பார்த்தீங்க இவங்க இருக்காங்களான்ற மாதிரி? எஸ்கே ஓட ஃபேன் தான் நானு. எஸ்கே கேமியோ லாஸ்ட்ல வந்து சூப்பரா இருந்தது. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால மியூசிக் மங்காத்த அளவுக்கு இருக்கு. அதோட நிறையவே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. வைப் பண்ற மாதிரி இருக்கா? வைப் பண்ற மாதிரி விசா வருவாங்க எதிர்பார்க்கல. பட் ஆனா நல்லா அப்ப அப்படி போடுங்க. நல்லா இருக்குங்க. விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல மூவி. லைக் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. பட் அதர் தன் தட் எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வர்றது எல்லாமே நல்லா இருக்கு. சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆப்வியஸ்லி இருக்கு. அதுக்கு அவங்களுக்கும் மிஸ் பண்ணாத 2-3 சீன்ஸ் இருக்கு. அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை. சூப்பராக இருக்குங்க. அது அன்எக்ஸ்பெக்டட். ரிவீல் பண்ணக்கூடாது இல்லைங்களா. பட் எதிர்பார்க்கல, டக்குன்னு வந்த மாதிரி இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அது மாஸ் இருக்குங்க. அது பெஸ்ட்டு. ஆக்சுவலி படத்தில் சிஎஸ்கேக்கு கத்துனவங்களும் இன்னும் அதிகம். அது வந்து நமக்கு ஓகே. அகைன் அதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது. பட் அந்த பார்ட்டும் நல்லா இருக்கு. சிஎஸ்கேவோட செக்ஷன் வரதும் நல்லா இருக்கு. மியூசிக் மாசுங்க. எனக்கு ஆக்சுவலி நிறைய அந்த லாஸ்ட் மட்ட சாங்கு அது சூப்பராக இருந்தது. அண்ட் விசில் போடும். இந்த 2 சாங்குமே சூப்பராக இருக்கு.
படம் சூப்பரா இருக்குப்பா, எல்லாமே சூப்பரா இருக்குது. சாங்ல இருந்து அப்புறம் விஜய் சாரோட ஆக்டிங் செம்மையா இருக்கு. லாஸ்ட் சீன்லாம் செம்ம வைபா இருக்குது. லைக் அந்த கிரவுண்ட்ல இருந்து வச்சு பண்றதெல்லாம் செம்ம வைபா இருக்கு. சரி, மெசேஜ்னா ஒரு டெவில் அண்ட் ஒரு இது. ஸோ இது எப்படி வந்துட்டு இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் நல்லா தான் இருக்கு. அந்த சீன் பக்காவா இருந்துச்சு. லைக் ஓல்டு திங்ஸை வந்து மறக்கூடாது சொல்லிட்டு விஜயகாந்த் எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் ஒரு சில பேரோட ப்ரெசன்ஸ் இல்லை ஆப்சன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறதுலாம் நல்லா இருக்கும். ஷோர் பார்க்கலாம். அண்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இல்லை நல்லா இருக்கு படம். தளபதி சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம். கேப்டன் சார் வருது. கேப்டன் விஜயகாந்த். நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துல நல்லா இருந்துச்சு, சூப்பரா. ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். விஜயகாந்த் சார் அந்த கேப்டன் சூப்பரா இருந்தது. நிறைய செலிபிரிட்டிஸோட என்ட்ரிலாம் சூப்பரா இருந்தது. டிஃப்ரெண்ட் ரோலா இருந்தது. அந்த ரோலே பார்த்துட்டு இந்த ரோல் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. எஸ்கேவோட என்ட்ரி பயங்கரமா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா ட்விஸ்டரா இருந்தது படம். செம்மையா இருந்தது படம். கண்டிப்பா பார்க்கலாம். செம்ம கூஸ்பமா வந்துச்சு. எல்லாம் கத்திட்டாங்க தியேட்டர்லயே. செம்மையா இருந்தது. ஆமா ஆமா. லாஸ்ட் சீன்ல வந்து தலை எனக்கு யார் ஃபேன் கேட்டாங்க. தலை ஃபேன் சொல்லிட்டு செம்ம நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாம் சூப்பரா இருந்தது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட. எல்லாமே எந்த லாகிங்கும் இல்லை, நல்லா இருக்கு படம். மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. த்ரிஷா வந்திருக்காங்க. விஜயும் த்ரிஷா சூப்பரா இருக்கு. இல்ல நல்லாதான் இருந்தது. நல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்து நல்லா சூப்பராவே இருந்தது. எந்த குறையும் இருக்கு படத்துல. ஆமா, எந்த குறையும் சொல்ல முடியல. எல்லாம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. எந்த மாதிரி ஸ்டோரியா? அப்பாக்கு புள்ள எதிரியா வர மாதிரி செம்மையா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தலை ஃபேன்ஸா? ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தானே. தளபதி ரெண்டு பேருமே. அதனால அதெல்லாம் வேற லெவல். யுவன் சங்கர் ராஜா சார்னாவே சூப்பர் தான்.